வணக்கம், வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி கேப்டன் மில்லர் தனுஷோட படத்தை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, இப்போ வந்து நம்ம கேப்டன் மில்லர் படத்தை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அது வந்து தனுஷ் அவர்கள் நடித்த இந்த படம். இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் செம்ம ஹைப்ல இருந்தது. ஸோ ரிவீல் ஆகட்டும், கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அந்த டைரக்டரோட அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், அவரோட மேக்கிங் எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அந்த வெயிட் பண்ணது நமக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த படம் வந்து அது டேக் ஓவர், அந்த ஒரு டேக் அவே மெசேஜ் எல்லாமே இருக்கு. ஆனா கரெக்டான பிளேஸ்ல கரெக்டா அதை வந்து அவங்க ரீச் பண்ண முடியல கஸ்டமரை, ஆடியன்ஸ். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 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 எல்லாரும் நிறைய பேர் சொன்ன கதை தான். தனுஷே இந்த கதை நிறைய டைமென்ஷன்ல சொன்ன கதை தான். அது இப்போ ஒரு வேற மாதிரி ஒரு கதை. அதாவது வந்து தீண்டாமை கொடுமை, அதாவது வந்து மேல இருக்கவன் கீழே இருக்கவன், நீ வேணா நீ எதுக்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் தான். ஸோ இதுல வந்து தனுஷ் அவர்கள் வந்து இதுல என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனலா தனுஷ் வேற லெவல் பண்ணியிருக்காரு. அவருடைய எஃபோர்ட் ஆகட்டும், அதுல இருக்கிற அந்த சின்சியரிட்டி, ஆஸ் அ வந்து ஒரு 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 வெர்சடைல் ஆக்டரா அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. பட் கதையா எப்படி ரீச் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அ டைரக்டரா மேக்கிங்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்கிங்ல ஓகே, பட் அந்த டெலிவரபிள்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சீனை கன்சீவ் பண்ண இடத்துல அந்த கன்சீவ் பண்ண சீனுக்கு ஒரு ரீச் இருக்கும். இந்த சீன் எதுக்கு பண்றோம்? ஒரு டெப்த், ஒரு இன்டென்ஸ். இந்த சீனு, இந்த டெப்த், இந்த இன்டென்ஸ் ரீச் ஆச்சா ஆடியன்ஸ் கிட்ட, ரீச் ஆகுமா, அந்த இடத்த மட்டும்தான் அவங்க வந்து விட்டுருக்க மாதிரி இருக்கு. ஸோ எப்படின்னா, ஒரு மெனக்கடல் இருக்கு ஒரு விஷயம், அந்த மெனக்கடலை கரெக்டா ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சொல்ல வந்தது ரீச் ஆச்சு, ஆனா அது அவங்களால எடுத்துக்க முடியல, டேக் அவேவா எடுத்துக்க முடியல. ஸோ இதுக்கு காரணம் வந்து அந்த டைரக்டரோட அந்த பிரசன்டேஷன்லயே நிறைய இருக்கு. ஸோ அது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரசன்டேஷன் பண்ணும்போது நான் ஒரு ரகட் லுக் படம் எடுக்கிறேன், ஆனா இருந்தாலும் அதை வந்து ரீச் இந்த பாயிண்ட் ஆஃப் டைரக்ஷன், நரேஷன், ஸ்கிரீன் பிளே, இந்த பிரசன்ஸ், இந்த பிரசன்டேஷன், அது போய் அவங்க நெத்தில போய் டொப்புன்னு அடிக்கணும். அந்த மாதிரி இது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. பட் ஓவராலா படம் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. இட்ஸ் வந்து ஒரு பொங்கலுக்கான படம். இது தீபாவளிக்கு வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இது பொங்கலுக்கு வந்திருக்கு. மற்றபடி இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒன்லைனா நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து ஒருத்தவங்க ஒரு கோயிலுக்குள்ள போற ஆசைப்படுறாங்க. அந்த கோயில்ல நிறுவன அந்த ஜமீன்தார்கள்ல இவங்களை உள்ளோட மாட்டேன்றாங்க. வெளியில பிரிட்டிஷ்காரங்க இவங்களை வந்து அடக்குமுறை ஆள்றாங்க. இதை சுத்தி நடக்கும் போது இது ஒரு இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் டைம்ல நடந்த கதை மாதிரி தான் இருக்கு. இந்த கதையில இந்த கேரக்டர் எந்த இடத்துல எப்படி அதை வந்து உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்றாரு, இந்த கேப்டன் மில்லர் எலிவேஷன் ஆகிற டைம் ஆகட்டும், இந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஓகே. அதை நான் சொல்றேன், இதை கரெக்டான இடத்துல கரெக்டான பாயிண்ட்ல அதை ரீச் அவுட் பண்ணும். அதை வந்து சரியா ஃபுல்ஃபில் பண்ணல மட்டும்தான் எனக்கு ஒரு கஷ்டமா இருந்து. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து நிறைய இன்சர்ட்ஸ், இன்புட்ஸ் அதெல்லாம் ரொம்ப மிஸ் அவுட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ நான் ஸ்பாய்லர் வந்து இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம நிறைய சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து அப்படி ஸ்பாய்லர் சொல்லாம அப்படியே விட்டுட்டேன். ஸோ நீங்க படம் பாருங்க. ஏன்னா நம்ம வந்து தமிழ் படத்தை நம்ம வந்து எல்லா படத்தையும் ஆதரிக்கணும். எந்த ஹீரோவா இருந்தாலும் அவங்க படம் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால மக்கள் எல்லாருமே இந்த பொங்கலுக்கு மொத்தம் வந்து
தமிழில் ஒரு 4 படம் வந்திருக்கு. அதே மாதிரி தெலுங்குல ஒரு 3 படம் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பொங்கலை நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோஷ். பாய்.